அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கழகம் சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர்களுடனான தேர்தல் பூத் கமிட்டி குறித்த ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது. கோவை கழக மண்டல பொறுப்பாளர் சேலஞ்சர் துரை, கழக தேர்தல் பிரிவு செயலாளர் சிவசாமி, நீலகிரி மாவட்ட செயலாளர் எஸ் கலைச்செல்வன், திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் சண்முகவேலு, கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் சுகுமார், கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அலாவுதீன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கீழப்புதூரில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜே சீனிவாசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர்கள் திருமதி சாருபாலா தொண்டைமான், திரு குடவாசல் ராஜேந்திரன் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் ஜெயந்தி பத்மநாபன் ஆகியோர் பங்கேற்று மாண்புமிகு அம்மாவின் சாதனை திட்டங்களையும் ஏபிஎஸ், ஓபிஎஸ் அரசின் சுயநல மக்கள் விரோத கொள்கைகளை பட்டியலிட்டும் விரிவாக எடுத்துரைத்து பேசினர். கூட்டத்திற்கு பின் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் திண்டிவனத்தில் மாண்புமிகு அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக செய்தி தொடர்பாளர் திரு இளந்தமிழ் ஆர்வலன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம், தலைமை கழக பேச்சாளர்கள் திரு தாம்பரம் மூர்த்தி, திரு தம்பி ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு இலவச தையல் இயந்திரம், சலவை பெட்டி, வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் மேல்புறம் ஒன்றியத்திற்குட்பட்ட குமாரபுரம் பேரூராட்சி பகுதிகளில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் லட்சுமணன், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெங்கின்ஸ் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. தூத்துக்குடி தெற்கு மற்றும் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுக்கோட்டை என்ற இடத்தில் அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கழக அமைப்பு செயலாளர் திரு வாசு நடராஜன், மாவட்ட கழக செயலாளர்கள் திரு சுந்தர்ராஜ் மற்றும் ஹென்றி தாமஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.